ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 38வது பாடல். இந்த பாடல் வேண்டியதை வேண்டியவாறு பெற சொல்ல வேண்டிய பாடல். நம்ம என்ன வேண்டுமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டுற பாடல் இது. இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். பவளக் கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணைமுலையால் அவளைப் பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. இந்த பாடலோட பொருள், அன்னையினோட பேரழக இந்த பாடல்ல வர்ணனை செய்கிறார் அபிராமி பட்டர். அன்னையின் பேரழகு சிவபெருமானின் தவத்தை கலைத்ததாம். முன்னொரு பாடல்ல அபிராமி பட்டர் என்ன உரைத்தார்? எல்லாவிடத்தும் வெற்றி பெறும் மன்மதனின் வெற்றியெல்லாம் தோல்வியுற்று சங்கரனும் உன்னிடத்து தோல்வியுற்றான் என்று அன்னையை துதித்த அபிராமி பட்டர் இவ்விடத்து எங்கள் சங்கரனை துவளப் பொருது என்கிறார். எங்கள் தந்தையான சிவபெருமானை துவளச் செய்தாய், அவன் தவத்தை கலைத்தாய். எவற்றின் துணையை கொண்டு இதை செய்தாய்? பவளக் கொடியில் பழுத்த பழம் போன்ற சிவந்த இதழ்கள், பனிமுறுவல் தவளத் திருநகை, முத்து போன்ற பற்கள் தெரும்படியான குளிர்ச்சியான புன்னகை, துடி இடை சாய்க்கும் துணைமுலை, மெல்லிய இடையை கீழே விழச் செய்யும் பாரமான திருமுலைகள், இவற்றின் துணையோடு எங்கள் ஈசனை துவண்டு போக செய்தால் எங்கள் அன்னை அபிராமி. அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. அவளை தொழுங்கள் உலகத்தாரே. ஏன் தெரியுமா? அவளை தொழுதால் அமரலோகம் ஆளும் பேறு பெறலாம். எனவே அனைவரும் எங்கள் அபிராமி அன்னையை தினமும் வணங்கி வாருங்கள் என்று உலகத்தாருக்கு அன்பு கட்டளையிடுகிறார் அபிராமி பட்டர். நீங்களும் அன்னையை வேண்டி தினமும் அபிராமி அந்தாதி பாடலை பாடி வாங்க. அன்னை நிச்சயம் உங்களுக்கும் அருள் புரிவாங்க. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.